கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சிந்தனை அதிகங்க. ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. நான் சரியாக போகிறேனா, எடுக்கிற காரியம் சரியாக வருமா, அது மட்டும் இல்லாமல் யாரையும் சீக்கிரம் நம்பாத நீங்கள் எல்லாருமே சீக்கிரம் நம்பிட்டு ஏமாந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குது. மனசுலாம் பார்த்தீங்கன்னா யாரையும் அதிகம் நம்புறதில்ல. உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சமீப காலமாக எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சுருப்பீங்க, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்திருப்பீங்க. ஆனால் யாருமே உங்களை இந்த நேரம் கவனிக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கணுமா, எல்லா விஷயத்தையும் நான் தான் செய்யணுமா, என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, அப்படி ஒரு ஆதங்கம் அந்த நேரம் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் நீங்கள் சத்தம் போட்டு கூட இந்த நேரம் எங்கேயும் பேசுறதில்ல, அந்த அளவுக்கு பொறுமையாக தான் போகிறீங்க. ஆனால் அடி மேல் அடி விழக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கன்னிராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அதுவும் மன ரீதியான ஒரு போராட்டம் தான் இந்த நேரம் கன்னிராசிக்கு இருக்குது. தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி என்னமோ இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஓரளவுக்கு தானே இந்த நேரம். தொடர்ந்து வேலையில் ஒரு பக்கம் அழுத்தம் இருக்குது, மனசுலேயும் நாளுக்கு நாள் வலி அதிகமாக இருக்குது. யாருக்கிட்டையும் மனசு விட்டும் பேசவும் முடியல. அப்படியே பேசினாலும் யார் மனசுக்கு நெருக்கமானவங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்க தான் ஆளாக உங்களை காயப்படுத்திட்டு போகிறாங்க. யாரெல்லாம் நேசிச்சிங்களோ, யாருக்கெல்லாம் நம்பிக்கை வச்சிங்களோ, கடைசியில் யாருமே உங்கள் அதாவது அவங்க அவங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றுறது இல்லை, உங்கள் மேலே மனசு உடைக்கிற மாதிரியான விஷயத்தை தான் செஞ்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அந்த வழியில் நிறைய விஷயங்களை கொஞ்சம் மனசில் பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. கன்னிராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நேரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கிறத உங்களுக்கு புரியும். ஆனால் மற்றவங்க சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இந்த நேரம் நிறையவே இருக்கும். அது குடும்பத்திலேயே கூட இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிற விதம், அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேறு. அதனால் இந்த நேரம் குடும்பத்துலேயும் ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு இருக்குது, வெளி இடத்துல போனாலும் உங்களுக்கு இந்த நேரம் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் அன்பை வீணாக போயிடாது. உங்களுக்கு ஒரு அனுபவமாக தான் இந்த நேரம் மாறி நிற்குதே தவிர நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். நிறைய விஷயங்கள் முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் தான். ஆனால் அது எல்லாமே நீங்கள் கடந்து வர பாருங்கள். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னி மாறிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும், சிறப்பாக மாற்றிக்க முடியும். மனசுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு சில விஷயங்களை வலி அதிகம்தான். நான் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறத விட, மனசு சோர்ந்து போயிருக்கிறத விட, இனி வரக்கூடிய விஷயங்களை யோசிக்க பாருங்கள். நீங்கள் ஒன்றும் வீக் இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு நடக்கிற விஷயமும் சிறப்பாக தான் நடக்க இருக்குது. அது இந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது, நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரம் எல்லாமே இந்த பழைய விஷயங்கள் மறுபடியும் இந்த நேரம் தொடங்குறதுக்கான நேரம். அதனால் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் எந்த தொந்தரவுமே இல்லைங்க, நல்லபடியான வருமானம் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் செலவு இருக்கும், ஆனால் சேமிக்கிற அளவுக்கு இந்த நேரம் வருமானம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. குடும்பத்தில் கொஞ்சம் பேச்சில் கவனம் கொடுத்துக்கணும். உடம்புலாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, தூக்கமும் சரியாக இல்லை, ஏதாவது ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி, ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் கன்னிராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான். தொழில் வியாபாரம், குடும்பம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், பண வருமானம், உடல்நிலை, இது எல்லாமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் காத்திருக்குது. கொஞ்சம் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டா சிறப்புன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் கன்னி ராசிக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த மே மாதத்தில் எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னிராசிக்கு இந்த மே மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க, கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் திறமை என்னங்கிறத உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க, உங்கள் மேல் அதிகாரிகள் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்க. பதிவு உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. வேலை மாற்றலாமான்னு கொஞ்சம் சிந்தனை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது வேண்டாம். அதே மாதிரி கூட வேலை செய்யக்கூடியவங்க வழியில் எல்லாமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். அதாவது கொஞ்சம் அமைதியாக போயிருங்க இந்த நேரம். சண்டை சச்சரவுலாம் வேண்டாம், அமைதியாக போகிறது நல்லது. வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி ஓரளவுக்கு பரவாயில்ல. புதுசாக முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்குங்க.
ஆனால் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலை எடுத்துக்கிட்டா அந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் இருக்கிற வேலையிலே கவனம் கொடுக்க பாருங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லதாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இல்லாமலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த நேரம் வீட்டில் பெரியவங்க பெற்றவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நீங்கள் கேட்டு நடந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் குடும்பத்துக்காக நேரம் செலவிடுறது இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க. பேசுகிற வார்த்தையில் கவனம் கொடுக்கணும். ஏன்னா இந்த நேரம் கன்னி ராசிக்கு முன்ன சொன்ன மாதிரி இந்த கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த வார்த்தை அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேறு விதமாக இருக்கும். அதனால தான் பாதிப்பு தருதே தவிர மற்றபடி கன்னி ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. குடும்பத்துலேயுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் உங்கள் மனசு தான் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய மன அழுத்தம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓயாத உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. எதுலேயுமே ஒரு தெளிவு இல்லை. மனசு சரி உடம்பு சரி கொஞ்சம் ஓய்வு கேட்டு கெஞ்சம். அப்பப்போ ஓய்வு எடுத்துக்க பாருங்க. சரியாக தூங்குறது நல்லதுங்க இந்த நேரம். என்னன்னா உங்களுக்கு என்னென்னா எல்லாமே நான் தான் தாங்கிக்கிட்டு இருக்கணுமா, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமாங்கிற ஒரு எண்ணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். கண்ணீர் விடாத விஷயமே இல்லைங்கிற மாதிரி தான் இந்த நேரம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உங்களால் இந்த நேரம் மாற்றிக்க முடியுங்க. உங்களை யாராவது குறைச்சி மதிப்பிடுறாங்க, மனசை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். உங்களை விட்டு போகிறாங்கன்னா கூட போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுருங்க. அவங்களுக்காகலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கண்ணீர் ராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய கோபமாக இருக்கட்டும், உங்களுடைய அன்பாக இருக்கட்டும், அதை தகுதியானவங்ககிட்ட மட்டும் காட்டுங்க. நினச்சவங்ககிட்ட இல்லாமல் காட்டி உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அன்பை நீங்கள் எந்த நேரம் வீணாக்குறது வேண்டாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் அன்பு எங்கேயும் வீணாலும் போயிடாது. அது ஒரு அனுபவமாக தான் இந்த நேரம் மாறப்போகுதே தவிர நீங்கள் யாரும் மற்றவங்கள மாற்றணுங்கிற முயற்சியெல்லாம் இந்த நேரம் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு காயம் அதிகமாக கிடைக்கும் இந்த நேரம். நீங்கள் உங்களை மட்டும் இந்த நேரம் பார்த்துக்க பாருங்கள். உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்க பாருங்கள். கடைசியாக சொல்ல வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை இதுதான் கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்குமே. மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்கள் மனசு ரொம்ப சுத்தம். அதனால் மற்றவங்களுக்காக எல்லாமே இந்த நேரம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறத வேண்டாம். அவங்க அதை சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் போதும். நீங்கள் ஒரு வேலையை எடுக்கிறீங்க, வேலையை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அதில் கவனம் கொடுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதுவும் நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. திறமையை வெளிப்படுத்தணும். வேலையில நல்ல பேர் எடுக்க முடியும். வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வருமானம் நல்லபடியாக இருக்கும், செலவு கொஞ்சம் இருக்கும், சேமிப்பு பெருசாக இருக்காது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா தூக்கம் சரியாக இல்லை. தூக்கம் அப்படியே இருந்தாலும் கனவு சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகம். உடம்பு ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் மன அழுத்தம் வேறு. இதில் எல்லாமே கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க. நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வியாபார ரீதியாக இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன சின்ன முதலீடாக போட்டு லாபம் பார்க்க பாருங்கள். பெருசாக முதலீடு இப்போதைக்கு போடுறது வேண்டாம். பண வருமானம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாவே இருக்குது. சேமிப்பு உங்களால் செய்ய முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கையில் பண இருப்பு உங்களால் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பண வருமானம்லாம் இருக்குது. நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டா பண வருமானம் கொண்டு வர முடியும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகங்க. சந்தோஷமான செய்தி தான் காத்திருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடல்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல தான் இந்த நேரம். மனசு தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காது. கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுத்துக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஏன்னா எடுத்த எடுப்புல எல்லாம் கொஞ்சம் நடக்காது. சின்ன சின்ன தடையை கொடுக்கும். ஆனால் தடையை கொடுத்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பண வருமானத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எதிர்பாராத வகையில் கொஞ்சம் செலவு கொடுக்கும். இதுதான் செலவுன்னு சொல்ல முடியாது. டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு செலவு இருக்கும். அதனால் நீங்கள் வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோபம் விடக்கூடாது. ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்கும். கருத்து வேறுபாடெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை தான். பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த தலைவலியாக இருக்கிறது, ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த விஷயத்தில் செயல்பட பாருங்கள். அமைதியாக இருங்க. கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செய்ய பாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்குது. முன்னேற்றம்லாம் இல்லாமலாம் இல்லை. வருமானம்லாம் வராமலாம் இல்லை. நிறைய மாற்றம் தான் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி கன்னி ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் தான். நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த நேரத்தில் உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குல தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதுவும் புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்கிறதும், ஓம் கணேஷாய நமகன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது நல்லதுங்க. கோவிலுக்கு போகிறீங்கன்னா, விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போகிறீங்கன்னா
தேங்காய் உடைச்சி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தடை இந்த நேரத்தில் கொடுக்கும். இந்த தடை எல்லாமே குறைஞ்சி எடுக்கிற காரியம் நல்லபடியாக முடியணும்னா நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான்கிறதால புதன்கிழமை நாட்களில் இந்த பச்சை பயிர் இருக்குதுல்ல, அதை தானம் பண்ணுங்க. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி விஷ்ணு வழிபாடு நீங்கள் செஞ்சுக்க பாருங்கள். அதாவது வியாழக்கிழமையான பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கோங்க. துளசி இலையை சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லாங்க. முக்கியமாக இந்த நேரம் பொதுவாக கன்னி ராசிக்கு கோபங்கிறது வரும். கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். டக்குன்னு முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் எந்த தொந்தரவுமே இல்லை. மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மனசு தான் இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனையே. மனசு சரியாக வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அதாவது மழைக்காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்கிறப்ப தான் அந்த வானம் இருட்டாக இருக்கும். ஆனால் அதே வானம் அடுத்த நாள் எழுந்து பார்த்தோம்னா சூரிய ஒளியால் பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நேரம் மழை. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது அப்படியெல்லாம் நீடிக்காது, மாறும். உங்களுக்கு உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே போதும். உங்களால் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதனால கன்னிராசிக்காரங்க இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி சிறப்பு தான்.